இனி நாம் படம் பார்க்க தியேட்டருக்கு போக தேவையில்ல. அதுக்கு காரணம் இந்த ப்ரொஜெக்டர். ஒரு நடுப்பகல் 2:30 மணிக்கு எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். ஒரு ப்ரொஜெக்டரை வாங்கக்கிட்டால என்ன விஷயங்களை பார்க்கணும், இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு. மேஜிக் கியூப்ட HY450 மேக்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் தான் இது. இதுக்கு ஒரே ஒரு பவர் கேபிள் தான். அதை கனெக்ட் பண்ணினா இதுக்குள்ளே பில்டின்னா ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது, அது ஒர்க் பண்ணும். இல்லாட்டி HDMI அதர் போர்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர். இதில் வந்துட்டு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டருக்குரிய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒட்டோவாகவே தன்னை கேலிப்ரேட் பண்ணி கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எந்த ஒரு ஒப்ஜெக்ட்டும் தன்னை மறைக்காத மாதிரி தன்னை கலிப்ரேட் பண்ணிக்கொள்ளும். எந்த சர்ஃபஸ்லையும் நீங்கள் இதை போடலாம். அதே போல் இதை நான் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, ப்ரெசன்டேஷன் செய்யக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் தன்னை ஆட்டோமேட்டிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளும். இன்டெலிஜென்ஸ் ஒப்ஜெக்ட் அவாய்டன்ஸுங்கிற ஃபீச்சர் இருக்குது, ஒப்ஜெக்ட்ஸையும் அவாய்ட் பண்ணி கொள்ளும். அதே போல் வைஃபை சப்போர்ட் இருக்குது, நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் டிவைசஸையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்துட்டு இதில் டிவைஸ் ஸ்பீக்கர் வந்துட்டு இதில் இருக்கிற பில்டின் ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் தேவையில்ல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா உங்களோட வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் ஆடியோவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட ஸ்மார்ட் மவுசஸ் என்று சொன்னால் அந்த ஸ்மார்ட் மவுசஸையும் நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து எந்த வெப்சைட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் மூவிஸ் பார்க்குறேன்டா அதுக்குரியதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் எதுனா சொல்லி ப்ளே பண்ணணுமா டவுன்லோட் பண்ணணுமான்னு சொல்லி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு மேலே அதிகமாக இதில் ப்ளே சப்போர்ட் இருக்குது. உங்களோட மேக்புக்ஸையோ உங்களோட ஆப்பிள் டிவைஸஸை நீங்கள் வயர்லெஸ்ஸாக இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் எக்ஸ்பெண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்டரி ஸ்க்ரீனாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை நான் வாங்கினது ஸ்மார்ட் கெஜெட்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட்டில். அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ரொஜெக்டர்ஸுக்கும் அவங்க எனக்கு ஒரு ப்ரோமோ கோட் தந்திருக்கிறாங்க. SAADH 1000. இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1000 rupees அங்கே கடையில் ஆஃபர் தரதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளை ஆகும். ஃபைனலி ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, பார்க்க வேண்டியது ANSI வேல்யூ. இந்த வேல்யூ எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோக்கு உங்களோட ப்ரொஜெக்டர் பிரைட்னஸாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது ரெசல்யூஷன் 4K 180 720. இதில் எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை பார்க்கணும். அடுத்தது ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷன். ஆண்ட்ராய்ட் டிவி வெர்ஷன் 12க்கு மேலே இருந்தால் அந்த ப்ரொஜெக்டர் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டில் ரன் ஆகும். ஸோ அது பெட்டர். ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்க ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடியோஸ்.